சொல்லிச்சு. GTA Vice பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த கேம். அந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து அப்போவே வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. பட் என்ன பிரச்சனை, அங்கே வந்து கிளிச் இருக்கும், பக் இருக்கும். மற்ற கேம் பொறுத்த வரைக்கும் கிளிச்சும் பக்குன்றது கேமே டேமேஜ் பண்ணி விட்டுறோம், இப்போ பேரை எடுத்து விட்டுறோம். உதாரணத்துக்கு சைபர் பங்க்லாம் இருக்குதுல, அதெல்லாம் அந்த மாதிரி தான். பட் GTA Vice City பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற பக்கு கூட பிளேயர்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி GTA Vice Cityக்குள்ளே என்ன கிளிச் இருக்குது, என்ன பக் இருக்குது, அதில் என்னென்ன இன்னொன்று கிளியரே பண்ணல, அது எந்த மாதிரிலாம் இருக்குதுன்றது தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். பெஸ்ட் கிளிச் ஆஃப் GTA Vice City. வீடியோவில் பார்த்துக்க முன்னாடி யாருக்கெல்லாம் GTA Vice City பிடிக்குமோ மறக்காம லைக் பண்ணுங்க. அது மாதிரி GTA Vice City யாருக்கெல்லாம் தமிழில் வேணுமோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து உங்கள் GTA Vice City உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், ஓவரா பேசாம வீடியோவில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது அண்டர் வாட்டர் கிளிச். ஓகே, இந்த அண்டர் வாட்டர் கிளிச் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக GTA Vice Cityயில் நீங்கள் தண்ணியில் போனீங்கன்னா தலையன் வந்து டம்ம ஆயிடுவார். அதாவது தலையை நீச்சலிக்க தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்மளால் அண்டர் வாட்டரில் என்ன இருக்குது, கடலுக்குள்ளே முத்து இருக்குதா பவனம் இருக்குதா அப்படின்லாம் பார்க்க முடியாது. பட் அதுக்கு ஒரு திரு வந்தது தான் இந்த கிளிச். அதை எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. ராக்ஸை தெரிஞ்சு வச்சா தெரியாமல் வச்சாலும் இந்த கிளிச் பார்த்து என்ன பண்ணோம் அப்படின்னா லைட் ஹவுஸ் பக்கம் என்ன பண்ணால் நடைபாதை இருக்கும் பொதுமக்கள் நடக்கிறதுக்கு. அங்கே எடுத்து வண்டி எடுத்துருங்க, கார் எடுத்துன்னு போயிட்டு கார் எடுத்து விட்டு ஏதாவது NPC வந்து சுத்திக்கிட்டு இருப்பான். என்ன ராமலிங்கம் ஆலையே பார்க்க முடியல, எப்படி இருக்கு? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. அவங்ககிட்ட போயிட்டு தேவையில்லாம உங்களுங்க அவனை அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அடிக்கிறதுக்கு வெறிகளும் துரத்திக்கிட்டு இருப்பான். அந்த நேரம் வந்து கார்ல பூந்துருங்க, மட்டும் உன்னை விட்டுருவோமா, திடீர்னு அடிச்சு அவங்க வெளியே தள்ளி விட்டுருவான். அவனும் கீழே விழுந்துருவான், நீங்களும் வந்து கடலை விழுந்துருவீங்க. பட் இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, கடலை விழுந்து நீங்க காலியாக மாட்டீங்க, அண்டர் வாட்டர்ல போடுவீங்க, அது உசுரோட இருப்பீங்க. பார்த்தாலே அவன் பாத்தீங்க அப்படின்னா தண்ணில வந்து அவன் காலிட்டு இருப்பான், செத்து மாந்துகிட்டு இருப்பான் மேல. ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். இந்த கிளிச்சுமா பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் வாட்டரில் என்ன இருக்குது அப்படின்றத அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அது பாறைப்பாயாக இருக்கும், பாறை நின்றுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். அது கீழே வந்துன்னா நீங்கள் அவுட் ஆஃப் கேம் கீழே வந்துடுவீங்க. பாறைக்குள்ளவே இருந்து என்னென்ன இருக்குதுன்றத பார்த்து மகிழ்ந்து பார்த்துட்டு திரும்ப ஓடி வந்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கிளிச்சு தான் இந்த கிளிச்சு. அடுத்தா பார்க்க போகிறது செகண்ட் ஐலாண்ட் கிளிச். நீங்கள் GTA Vice Cityயில் கேம் ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிட்ஜில் தான் போக முடியும். அடுத்த பிரிட்ஜெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பானுங்க. அது ஒரு காரணமும் இருக்கும். நீங்கள் ஹோஸ்டல் ஹோட்டலுக்கு வண்டி ஓட்டுன்னு போவீங்களே, போகும்போது ரேடியோவில் சொல்கிற விஷயத்தை தடங்களுக்கு வருந்துகிறோம். வைஸ் சிட்டியில் நிலவும் கடும் சூறாவளி எச்சரிக்கை காரணத்தினால் பாலங்கள் மற்றும் சிறு சாலைகள் தற்காலிகமாக மூடப்படுகிறது. சூறாவளி எச்சரிக்கை இருப்பதால் வைஸ் சிட்டி மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் புதிய அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். ஸோ வந்து புயல் மழை காரணமாக எல்லா பிரிட்ஜையும் மூடுறோம், ஒரு புயல் ஒன்று வரப்போகுது. இப்போ நம்ம ஊரில் புயல் வச்சு தெரியுமா, அந்த மாதிரி புயல் ஒன்று வரப்போகுது அப்படின்ட்டு இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக மூடிப்பானுங்க. பட் இந்த கிளிச் மூலியமா உங்களால் வந்து இந்த செகண்ட் ஐலாண்டில் டக்குன்னு போய் பார்க்க முடியும். அந்த ஊர் எப்படி இருக்குது முன்னாடியே பார்த்துட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பல வழிகள் இருக்குது. ஓகே, இந்த மேலே பார்த்தா 3 பகுதி இருக்குமா, அது ஒரு சின்ன பகுதி தான் வந்து ஸ்டார்ஃபிஷ் ஐலாண்டு. ஸ்டார்ஃபிஷ் ஐலாண்டு போனீங்க அப்படின்னா பெரிய டோரா போட்டு இழுத்து மூடிச்சிருப்பானுங்க, உங்களால் கடந்து போக முடியாது அப்படின்ட்டு. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பைக் ஒன்று எடுத்துக்கங்க. பைக் எடுத்துக்கிட்டு சின்னதாக வந்து நடைபாதை போகிற இடத்துல வந்து டோர் இருக்கும், ஆறு நடந்து போகிற மாதிரி. அங்கே போயிட்டு வண்டியை டர்ன்னு மோதுங்க இழுத்து. ஓகேவா, இடிச்சு மோதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் டக்குன்னு கிளிச் ஆகி அந்த ஸ்டார்ஃபிஷ் ஐலாண்டோட சென்டராக நீங்கள் மட்டும் போயிருவீங்க. இப்படிதான் நீங்க சர்வீஸ் டக்குன்னு போகலாம். அந்த பக்கம் போகலாம், திரும்பலாம் வர முடியாது. அப்போ சுற்றி பார்த்து வந்துடலான்ற மாதிரி தான். ஒரு காலியெல்லாம் திரும்பி வரலாம், மற்றபடி கேட்டு பூட்டினபடி தான் கிடக்கும். சரி, இந்த பக்கம் வேணாமா, வேற பக்கம் போன ஆசைப்பட்டீங்கன்னா அதான் வந்து ப்ரான் ஐலாண்ட். சட்டா சொன்னீங்க கேட்டு, அது ப்ரான் ஐலாண்டியா, அதாவது எறா. அந்த பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருந்திருக்கும். அந்த பிரிட்ஜ் என்ன பண்றீங்க அப்படின்னா வண்டியை நிறுத்தி விட்டு அந்த பிரிட்ஜு கீழே தண்ணி கிட்ட போய் வந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொலேஷனே இருக்காது. டக்குன்னு உள்ள புகுந்துடலாம். இப்படி பிரிட்ஜு கீழே புகுந்து நடுவில் எங்க சென்டர்ல வந்து ஜம்ப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாமித்தலாம் பிரிட்ஜை உடச்சிக்கிட்டு மேல வந்துருவான். இதுக்கப்புறம் நீங்க அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்ட்டு விஷயம் முடிக்காமயே நீங்க வந்து ஏரியாவுக்குள்ள போயிடலாம். ஸோ வந்து இதுதான் வந்து சிறந்த கிளிச்சஸ், அதாவது கிளிச்சிலும் டக்குன்னு போறது. இதே மாதிரியும் இருக்குது. என்ன பண்ணா வந்து ஆம்புலன்ஸ் நிறுத்திட்டு ஆம்புலன்ஸ் மேலே ஏறி எகிரி குச்சி போதான் டெக்னிக் இருக்குது, அதான் டெக்னிக். பட் இதெல்லாம் வந்து கிளிச்சு. சீட் கோட் கூட இருக்குது. வண்டியில ஏறிட்டு சீவேஸ்ன்னு போட்டா அப்படியே அந்த சைட்ல டாக் சைட்ல போயிடலாம் நம்ம. சீவேஸ் போட்டு அந்த பக்கம் எஸ்கேப் ஆகிருக்கு, அப்படி கூட போகலாம். பட் நான் வந்து கிளிச்சு போகிறது இதுதான் ஒரு வழி, ஐ மீன் 2 வழி. அடுத்த பார்க்க போகிறது பார்க்கிங் ஏரியா.
ஜிடிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி நடுவில் வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா ஒன்று இருந்திருக்கும். ஆக்சுவலி மிஷனில் கூட வந்திருக்கும். ஓகே, அந்த வேன்ஸ் பையன்கிட்ட போய் டீலிங் பேச வந்து தெரியுமா, ரெண்டாவது வாட்டி மீட் பண்ணுறது, மூணாவது வாட்டி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அந்த டீலிங் பேசும்போது வருவான், அங்கே அண்ணன் போடுத்துட்டாங்களா. அப்போ அடுத்தது வந்து அந்த லியோ போடுறது வந்து தெரியுமா, டாமி லியோ, சமையல்கிழமை லியோ. அப்போ ஒரு வாட்டி. மூணாவது வாட்டி தான் வந்து இந்த பாடிகடா போவானுங்க டிஎஸ் வந்து டீலிங் பேசும்பொழுது. அப்போ ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கும் தெரியுமா, அந்த ஏரியா தான் இந்த கிளிச்சுக்கான மெயின் காரணமே. ஆக்சுவலி இந்த பார்க்கிங் ஏரியா ஒரு கிளிச் ஏரியா தான், ஒன்றுமே இல்லை. உங்ககிட்ட வண்டி கார் இருந்தாலும் சரி, பைக் இருந்தாலும் சரி, எடுத்துன்னு போயிட்டு பார்க்கிங் ஏரியா கிட்ட உள்ள விடாம பக்கத்தில் வெளியே வந்து சைடில் பார்க் பண்ணி இருந்துச்சிங்களேன். பார்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு காருக்கு மறைஞ்சு போயிடும். என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? இது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, நீங்க எத்தனை வாட்டி உள்ள ஓட்டாலும் வண்டி திடீர்னு காணாம போயிடும். என்னடா அங்க சைடுல ஓட்ட நடக்குது அப்படின்ட்டு பார்க்கிங் ஏரியாக்குள்ள அந்த உள்ள இது டோக்கன் போடுவாங்க தெரியுமா, அந்த இடத்துல கரெக்டா நிறுத்திட்டு வண்டியை போட்டு கொஞ்சம் வெளியே வந்தாலும் சரி, நீங்க எத்தனை மணி ஒன்னா காணாம போயிடும். இது வந்து ரொம்ப நாளா வந்து ஏன் நடக்குதுன்னு தெரியாம ஏகப்பட்ட கேமர்ஸ் வந்து குழம்பிக்கிட்டு இருந்தாங்க என்ன கிளிச் அப்படின்ட்டு. இந்த கிளிச்சுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா வெஹிக்கிள் ஸ்பானிங்னு ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க இந்த கேமுக்குள்ள, அதான் மெயின் காரணம். அதாவது உங்களுக்கு வண்டி ஊர்ல கிடையாச்சுங்களேன், இந்த பார்க்கிங் ஏரியா போய் வண்டி திரும்பி வந்துடலாம். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி போயிட்டு வரும்போதும் புது காரங்க அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு புது காரங்க வரணும், எத்தனை வண்டி எடுத்தாலும் சரி அந்த வண்டி காலியாகாம அங்கேயே இருக்கணுன்றதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி வந்து வெஹிக்கிள் ஸ்பான் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க அந்த பார்க்கிங் ஏரியாக்குள்ள. இது என்ன ஆச்சு, அந்த பார்க்கிங் ஏரியாக்குள்ள அங்க மட்டும் இல்லாம இந்த மொத்த பில்டிங்குமே ட்ரிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்க வண்டி ஒரு ட்ரிகர் பண்ணும்பொழுது இந்த வண்டி காணாம போயிட்டு வேற செட்டப் வண்டி வந்து எங்க நிக்கணும் அங்க நிக்கும். அப்படியா? அப்படிச்சா இந்த பார்க்கணும் ஒரே வழி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இடத்துல வந்து ரூஃப் இருக்கும், அதாவது அந்த ஜன்னலுக்கு வச்சிருக்க தெரியுமா ரூஃப் மாதிரி இருக்கும், அங்கே ஜம்ப் பண்ணிடுங்க. ஜம்ப் பண்ணிட்டு கொஞ்சம் கிட்ட போயிட்டு மறுபடியும் வெளியே வாங்க, கொஞ்சம் கிட்ட போய்ட்டு கொஞ்சம் பேக் வாங்க, வண்டி புது செட் திரும்பி வரும். கொஞ்சம் பேக்கில் போயிட்டு திரும்பி உள்ளே போங்க, வண்டி திரும்பி புதுசாக ரீசெட் பண்ணி புதுசாக வரும். அதுக்கு ஜன்னல் வழியாக புது வண்டிங்க வரதை நீங்களாம் பார்க்க முடியும். இந்த கிளிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கேமில் இருந்துச்சு, அது வந்து மொத்தமானவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிளிச்சு தெரிஞ்சிருக்கும். சரி ஒரிஜினலாக அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு டெஃபினேஷன் வந்து வாங்கினீங்க அப்படின்னா டெஃபினேஷன்லையுமே இந்த சேம் கிளிச் அப்படியே இருந்துச்சு. ஏட்டா கேம் தான் அப்படியே பண்ண சொன்னாங்க, கிளிச்சோட அப்படியே பண்ணி வச்சிருக்கீங்க பாஸ். ஒரிஜினல் கிளிச்சு மட்டும் இல்ல, ஏகப்பட கிளிச்சு பண்ணி வச்சிருக்காங்க புது கேம்ல, அது வேணா கரெக்ட் தான். ஆக்சுவலி இவங்க வந்து இந்த பழைய இன்ஜின்ல இருந்த கேமை அப்படியே ரீமாஸ்டர்லாம் இவங்க பண்ணி தரல, பழைய இன்ஜின் போனது தான். இவங்க வந்து அன்ரில் இன்ஜின்ல கேமை புதுசாக ரீமேக் பண்ணி தான் கொடுத்தாங்க. அந்த ரீமேக் பண்ண விஷயத்துலையுமே இந்த கிளிச் விஷயத்தை அப்படியே விட்டாங்க போல. ஐ மீன் இந்த கிளிச்சு ரீமேக் பண்றீங்க போல. இது என்ன கிளிச்சாவே வந்து புது விஷயம் தான் இடையே கிடக்குது. ஆக்சுவலி புது பேர் சரியாச்சான்னு தெரியல, ஆனால் செக் பண்ணிட்டு சொல்றேன் வேற வீடியோவில். அடுத்த பார்க்க போகிறது கோஸ்ட் கேர்ள். இந்த கிளிச் பற்றி வந்து நீங்கள் பல வீடியோக்களில் பல ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஜிடிஏ சிட்டிக்குள்ளே ஒரு பேய் பொண்ணு ஒன்று இருக்குது, அது அமானுஷமாக சுற்றுது அப்படின்ட்டு பல பேர் ஊட்டி பார்த்துருப்பீங்க. நானே ஊட்டிருப்பேன்னு வச்சிங்களேன். பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளிச்சு நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு வழி இருக்கிறது. என்ன பண்ணா பீச் பக்கத்துக்கு போயிட்டு ஃபேனி மேக்னெட்டை போட்டா ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து சுற்று போடும். அப்போ பைக் ஒன்று வச்சுக்கிங்க, ஓகேவா? அந்த பொண்ணு வந்து பைக்கில் ஏறினதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பீச் பக்கம் போயிட்டு அப்படியே வந்து பேக்கில் அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடும். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு பைக்லேயே இருந்திருக்கும். நீங்கள் வண்டி ஓட்ட டயரு கீழே ஒரே ரத்த கரையாக இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த வந்து பொண்ணு காணாமல் போயிடும். திடீர்னு பார்த்தா பொண்ணு ஸ்பான் ஆகும். வண்டி ஓட்டி இறங்கினா கூட அந்த பொண்ணு அப்படியே இருக்கும், எத்தனை மணி கிளிச்சிருந்தே இருக்கும். இது ஒரு பேய் கதை அப்படின்னு தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் உண்மையான பார்த்தா பேய் கதைலாம் இல்லை, அது ஒரு கிளிச்சு. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஆக்சுவலி கதைப்படி பார்த்தீங்கன்னா டாமி மட்டும் இல்லை, ஜிடிஏ வயசுக்குள்ளே யாராக இருந்தாலும் பீச்சுக்குள்ளே இருந்தாலும் செத்து போடுறது தான் வந்து கான்செப்ட். ஸோ வந்து நீங்கள் டயரை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னா அந்த கேரக்டர் சாகணும். பட் அந்த கேரக்டர் வண்டியை விட்டு கீழே இறங்கி சாகிற மாதிரி தான் விற்கணும். அவங்க அந்த அனிமேஷன் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேரக்டர் வண்டி விட்டு இறங்காமல் அங்கே நின்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி படலாம் அந்த கேரக்டர் செத்து போயிடுச்சுன்னா கீழே பிளட் ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லையா? அதனால தான் நீங்கள் டயருக்கு இது பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. அது அங்கேயே மாட்டிக்கிட்டு அந்த கேரக்டர் அங்கேருந்தே அப்படி செத்து இருக்குது. இது என்ன பண்ணிட்டாங்க காலப்போக்கில், ஐயோ இது ஒரு பேய் பொண்ணு போலடா, இது ஒரு பேய் கிளிச்சுடா, இது ஒரு பேய்டா அப்படின்ட்டு அவன் கதகளி விட்டா. பாஸ் யாரோ பண்ணாம சொல்லாதீங்க, இதெல்லாம் பண்ணதே நீங்கதான். ஹீட்டர் இந்த ஷார்ட்ஸ் உலகத்துல எல்லாமே அப்படிதான். அப்படியா பல உருட்டுகள் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. அடுத்தா பார்க்க போகிறது பையிங் அசட்ஸ். ஜிடிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து சீட் மூலியமா பணத்தை வந்து வர வைக்க முடியாது. சாண்டிஸ்குள்ள நீங்கள் ஈஸியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காசு கிடைக்கும். பட் வயசுக்குள்ள உங்களால் சீட் மூலியமா வந்து காசு வைக்க முடியாது. அதனால் வந்து எல்லா மிஷினையும் முடிச்சு நீங்கள் அசட்டை வாங்கி அந்த அசட் மூலியமா வர மிஷினை முடிச்சு அந்த காசை வச்சு வேறு ஏதாவது பண்ணுற மாதிரி தான் பண்ணி வச்சிருப்பாங்க கேமுக்குள்ளே. அந்த ரெஃப்ரிஜரேஷன் வந்த புதுசில் எந்த மாலு எந்த சீட்டுமே இல்லாமல் அதை முடிக்க நம்மளால் கஷ்டப்பட தான் தெரியும். பட் ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை சமாளிக்கிறது ஒரு கிளிச் இருந்துருக்குது. அதுதான் வந்து மணி கிளிச். அதாவது என்ன பண்ணால் அவங்ககிட்ட ஒரு
ஒரு குறிப்பிட்ட காசு இருக்குன்னு அசட் வாங்கினீங்க அப்படின்னா காசு கம்மியான கரைஞ்சு போயிடும். பட் அசட்டும் கரையாம வீடும் வாங்குறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. GTA வர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளே அப்படின்ற ஆப்ஷன் வந்துருக்கும். அதாவது F2, F3, F4 கேமில் ரீப்ளே உங்களால் பார்த்துக்க முடியும் இந்த பட்டன்ஸ் மூலியமாக. F2 அமுனிங்க அப்படின்னா ரீப்ளே சேவ் ஆகிடும். F3 அமுனிங்க அப்படின்னா ரீப்ளே வியூ ஆகும். F1 அமுனா வந்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருக்கும் இல்லையா? அந்த டைம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எந்த வீடியோ ஆகணுமோ அந்த வீட்டுக்கு எனக்கு போயிட்டு F2 அமுக்குங்க. F2 அமுக்கிட்டு F3 அமுனா ரீப்ளே ஆகும். அந்த ரீப்ளே ஆகிற நேரத்தில் டக்குனு F1 அமுக்கி டேப் அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த ரீப்ளே பண்ணுற நேரத்தில் அந்த வீடியோ நீங்க வாங்கிடுவீங்க. அதே டைம்ல காசும் கரையாது, காசு அப்படியே கிடக்கும். இந்த கிளிட்சை யூஸ் பண்ணி நீங்க ஊருக்குள்ள எல்லா வீட்டையும் வாங்கி போடலாம். இந்த ஊர் என்ன வேலைன்னு அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாவது என்ன வேலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ எதையாவது வாங்கி ஆகணும்டா. ஸோ வந்து இந்த கிளிட்ச் மூலியமா நீங்க பல அசட்ஸை வாங்கி போட்டு இந்த ஊரே என்னடா வாங்கடா யாரா இது அப்படின்ற மாதிரி கெத்து காட்டலாம். ரியல் எஸ்டேட் வளர மாதிரி டாமி வந்து இந்த கிளிட்ச் மூலியமா பல வீடுக்கு அதை பத்தி ஆயிடலாம். ஒரு 10,000 எடுத்து அவன் மூஞ்சில. ஸோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான கிளிட்சு இந்த கிளிட்சு. அடுத்தா பார்க்க போகிறது கோஸ்ட் வேர்ல்டு. GTA சிட்டிக்குள்ள பீச், ஐலாண்ட், பிரிட்ஜ் அப்படின்னு பல இடங்களை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கேமுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான இடம் ஒன்று இருக்குது. அதுதான் கோஸ்ட் வேர்ல்டு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான வீடுகள் மாயமாக மறைஞ்சிருக்கும். மனுஷங்க பல பேர் மாயமாக இருப்பாங்க. திடீர்னு கார் எல்லாமே அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்பவே அமானுஷ்யமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுதான் வைஸ் சிட்டியோட பேய் நகரம். பாஸ், பேய் நகரமோ இல்லை, நாய் நகரமோ இல்லை, இது ஒரு கிளிச்சு. எயிட்டர் கம்னிரியா, சும்மா ஒரு 6 ஃப்ரீயாக சொல்லி பயம்பத்தான்னு பார்த்தேன். இப்படி வந்து கெட்டு விட்டியா? அச்சு ஒரு கிளிச்சு. அதாவது இது மாதிரி கொஞ்சம் இடம் மட்டும் தெரியும், மற்றெல்லாம் வந்து அமானுஷ்யமாக இருக்கும். அந்த பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் சாதாரணமாக கேம்குள்ளே போக முடியாது. பட் கிளிச்சஸ் மூலமாக வந்து கேம்குள்ளே இந்த இடத்துக்கு போக முடியும். சரியா சொல்லலாம் அப்படின்னா இது இந்த கிளிச்சு வர்றதுக்கு பல வழி இருக்குது. உதாரணம் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் மல்லிகை கிளப் சொல்லலாம். மல்லிகை கிளப்பில் நீங்கள் ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த மல்லிகை விண்டோ இருக்கும் தெரியுமா? விண்டோ இடத்துல வண்டியை நிறுத்திட்டு கிளப்புக்குள்ளே போயிருங்க. கிளப்புக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து விண்டோ வழியாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பைக் நின்றுட்டு இருக்கும். அந்த நேரத்தில் பைக் நிற்கிதே அப்படின்ட்டு பைக்கு கிட்ட போயிட்டு அது விண்டோ தாண்டாமல் இந்த உள்ளுக்குள்ளே இருந்து பைக் கிட்ட போயிட்டு திடீர்னு நீங்கள் வந்து F கொடுத்தீங்க அப்படின்னா தலைவன் திடீர்னு நடுவுல ஒரு கதவை கூட மறந்துட்டு தலைவன் கதவை போட்டு வண்டியில ஏறிடுவான். இப்போ நீங்க நம்மளால சொல்றதுக்கு போயிட முடியும். இது வந்து ஒரு வழி. இதே மாதிரி இன்னொரு வழி இருக்கு. எங்க அப்படின்னா வந்து இந்த ஹாரர் அப்பார்ட்மெண்ட், அதாவது இந்த ஸ்கேர்ஃபேஸ் படத்தோட ஒரு குறியீடா ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சிருந்திருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து இந்த செயின்ஸா இருக்கும், யாரையோ கொலை பண்ணி வச்சு அந்த ரத்த கரையெல்லாம் இருந்திருக்கும். அந்த இடத்துக்குள்ள போய் நீங்க தொட்டிக்கிட்ட போய் ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா தலை அப்படியே ஆரம்பிப்பான். ஆரம்பிச்சு திடீர்னு வந்து வெளியே தள்ளப்படுவார். அதுதான் வந்து இந்த கோஸ்ட் ஏரியா. கோஸ்ட் டவுனுக்குள்ள போக முடியும். இது இன்னொரு வழி. இதே மாதிரி வந்து டெஃபினேஷன்ல ஒரு வழி இருக்கு. ஓஷன் ஹோட்டல் இருக்கு தெரியுமா? ஓஷன் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க வந்து சோஃபா படிச்சிருப்பானுங்க. அது 2 சோஃபா இருக்கும். 2 சோஃபா உள்ள நீங்க ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா தலை முன்னாடி ஜம்ப் ஆகும். திடீர்னு பார்த்தா தலை வந்து அந்த கோஸ்ட் டவுனுக்கு போயிடுவான். இந்த மாதிரி பல வழிகளில் உங்களால் வந்து கோஸ்ட் டவுனுக்கு போக முடியும். இது ஏன் இந்த கோஸ்ட் டவுன் வந்து இருக்குது, ஏன் இருக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு டெவலப்மெண்ட் விஷயமா என்ன பண்ணா, அதாவது நீங்க வந்து இடத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் அது வந்து இன்னொரு வேர்ல்டா உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து வெளியே பார்க்கும் பொழுது வெளி உலகமும் வந்து ஒரு நேச்சுரலா தெரியணும் அப்படின்ட்டு தான் வந்து டெவலப்பர்ஸ் பிளான் போட்டிருப்பாங்க. இன்டீரியர் ஒரு மேப்ல இருக்கும், எஸ்ட் வேற இடத்துல இருக்கும். ஐ திங்க் அது மேப்போட மேல இருக்குமா இல்லை ஒரே மேப் வேர்ல்டில் இருக்குமான்னு தெரியல. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு பக்கம் ட்ரிகர் பாயிண்ட்ல பண்ணீங்க அப்படின்னா அது வேற ட்ரிகர் பாயிண்ட்குள்ள வேற இன்டர்வியூ வந்து கூட விட்டுரும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே நடக்கும். என்ன பிரச்சனை பண்ணா ஒய் சிட்டி வந்து மியாமி மாதிரி ஒரு ஓப்பன் ஏரியா மாதிரி இருக்கிறதுனால உள்ள இருந்து பார்த்தா வெளி உலகம் தெரியணும் தான் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி வெளி உலகம் தெரியணும் அப்படின்னா மொத்த பேமே உட்காந்து நன்றி பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ஹார்ட்வேர் பத்தாது அப்படின்றதுனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டம்மியா, அதாவது விண்டோல இருந்து பார்த்தா எவ்வளவு தூரம் தெரியுமோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த கேமுக்குள்ள. அந்த மேப்ல தெரியாம வச்சிருப்பாங்க. அதான் நீங்க கோஸ்ட் போகும்பொழுது விண்டோல இருந்து பார்த்தா எவ்வளவு தூரம் தெரியணும்னு பிளான் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து விசிபிளா ஒழுங்கா தெரியும். மத்தெல்லாம் வந்து கொஞ்சம் குதிரி வச்ச மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல வந்து கொலிஷன் மட்டும் இருக்கும். அந்த கொலிஷன் டேட்டா ஃபைல் மட்டும் இருக்குமே தவிர அதை மீறி வந்து மாடல் டேட்டா ஃபைல் இருக்காது. மாடலும் இருக்காது, இதுவும் இருக்காது. அதான் வந்து கோஸ்ட் மாதிரி தெரியுது. ஐ திங்க் இதை வந்து நானோட ப்ரிடிக்ஷனா சொல்றேன். ஓகேவா, இருக்கலாம் அப்படின்ட்டு. அதான் சரி. கட்டாகணிச்சா பார்க்க போறது பைக் மனிதன். ஆக்சுவலி அவன் பார்த்த இந்த கிளிச்சஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ரொம்ப கம்மியாகும். அதே இடத்துல வினோதமான ஒரு கிளிச்சு தான் வந்து இந்த கிளிச்சு. அதுதான் இந்த வந்து பைக் மனிதன். அதாவது என்ன இந்த பைக் மனிதன் வரைக்கும்னா ஒரே வழி. என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 வீலர் எடுத்துட்டு போயிட்டு அந்த ரஃபில் துணி கடை இருக்கும். ரஃபில் துணி கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு வண்டியை நிறுத்துங்க. அந்த துணி மாதிரி இருக்கும் தெரியுமா, அதில் வண்டி நிறுத்துங்க. வண்டி நிறுத்து, அதாவது டச் பண்ணாமல் பைக் நிறுத்துங்க. திரும்ப வந்து அப்படியே பைக்கில் ஏறுங்க. பைக்கில் ஏறிக்கிட்டே அந்த துணி ஆகிக்கிற டச் ஆகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா தலைவன் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கும், கோட் சூட்லாம் மாறிட்டு இருக்கும். பட் என்ன பிரச்சனை
என்ன பண்ணா தலைவன் பைக்கில் ஏறி உக்காராம பைக் பாதி இவர் பாதியமா ஒரு மாதிரி வினோதமாக ஆயிடுவார் தலைவர். இதுதான் வந்து பைக் படிதல். இதுக்கப்புறம் தன்னால பைக் ஓட்டி இறங்கி போகவே முடியாது. தலைவன் ஓட விட்டீங்க அப்படின்னா பைக்கும் ஓட இவரும் ஓடுவார். இதை பார்க்கறது ரொம்ப கொடூரமா இருக்கும். ஒரு ஸ்டேஜ் மேலே போயிடுச்சு அப்படின்னா திடீர்னு ஏலியன் மாதிரி தலைவன் வந்து கொடூரமா தெரிஞ்சிருப்பான் அந்த கொலிஷன் மூலியமா. இது பார்த்தீங்க அப்படின்னா அது முக்கியமான பக்கு ஒரு கிளிச். இது அதாவது கிளிச்சுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பைக்கோட மாடலும் இந்த மாடலும் சேமா ஒட்டிக்கிட்டதுனால ரெண்டும் கொலைடாகி ஒட்டிக்கிச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பைக்ல ஏறும்போது ஆனதுனால இது பைக்ல ஏறின மாதிரியும் இருக்கு ஏறாத மாதிரியும் வந்து காட்டி இருந்திருக்கும். துணி போடக்காம நிற்காம காணுது இல்லையா? ஸோ நிற்கிற மாதிரியும் இருக்கும் பைக்ல ஏறின மாதிரியும் இருந்திருக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் நடக்கும் போது பைக் ஓடும் இவரும் நடப்பாரு. ஸோ அது ரெண்டு அனிமேஷன் ஒன்றா ஒட்டிக்கிறதுனால இதனால வந்து ஒட்டிட்டு வெளியே வர முடியாம மாட்டிக்கிச்சு. இது ஒரே வழி கேம் ரீசெட் பண்றது மட்டும்தான். இதுக்கு மேல ஜம்ப் பண்றது மேல சில அனிமேஷன் இருக்கும் இல்லையா? அந்த அனிமேஷன்ஸ்லாம் இந்த மால் விட்டு அந்த சரியா கொலாட் ஆகாதனால அவங்க டெவலப்பர்ஸ் பண்ணி வச்சிருந்த ரிக்கிங் ஸ்கின்னிங் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகி திடீர்னு ஏலியன் மாதிரி மாறிடுது. இதுதான் தான் காரணம் இது இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்த கிளிச்சில் எந்த கிளிச்சில் பிடிச்சிருக்கு வினோதமா இருக்கு ஒரு இந்த போய் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிறத காலமாசா கமெண்ட் பண்ணுங்க. யாராவது ட்ரை பண்ணி பார்க்க நினைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம இந்த கிளிச்சு பத்தி நான் நிறைய போலான்னு இருக்கேன். அதாவது ஒவ்வொரு கேம்ல எங்க கிளிச் இருக்குது பக் இருக்குது அப்படின்றத பத்தி பேசுற மாதிரி நான் கனெக்டா பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் மட்டும் பண்ணா பார்த்தாது உங்களுக்கு ஒத்துழைப்பும் வேணும். அதாவது நீங்க ஒரு கேம் மாறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கேம்ல வந்து கிளிச் இருக்கு பக் இருக்குன்னா அப்படியே ஸ்கிரீன் கேப்சர் பண்ணிடுங்க. ஸ்கிரீன் கேப்சர் பண்ணிட்டு இதுதான் வந்து என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்போ அதோட சேனல் ஐடி இல்லை ஏதாவது ஐடியில் இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டு ப்ரோ பாருங்க ப்ரோ இந்த இடத்துல கிளிச் இருக்கு ப்ரோ அப்படின்ட்டு மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு நான் ஷோட் கொடுக்குறேன் பக் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காக. ஸோ நீங்களும் வந்து ஒத்துழைப்பு நினைக்கிறேன் சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட் மேக் பண்றதுக்கு. இதே மாதிரி வேற எந்த கேம்லாம் பக் இருக்குன்னு நினைச்சதை காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரியும் பார்க்குறேன். ஓகேவா? ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன். பாய்.